3 மில்லட் வச்சு ஒரு அடை தோசை ரெசிபி நான் 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அந்த அடை தோசைக்கு புதினா பூண்டு வச்சு ஒரு சட்னி பண்ணியிருந்தேன். இது நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அடை தோசைக்கெலாம் நம்ம செய்தாச்சுன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது அடை தோசைக்கு மட்டும் இல்லை, தோசை, நார்மல் தோசை, இட்லிக்கெலாம் கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாட்டு வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நாட்டு பூண்டு ஃபுல் பூண்டாகவே எடுத்து அதையும் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தக்காளி, புளி, உப்பு. நான் ஒரு வத்தல் எடுத்துருக்கிறேன். காரம் கூடுதலாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு வத்தல் எடுத்துக்கலாம். ஒரு கட்டு புதினா. நம்ம காலையில் நம்ம அடை தோசைக்கு மாவு அரைச்சி அதை ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம அந்த கேப்லேயே நம்ம அந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணிட்டு வரவும் அடை தோசைக்குள்ளதும் நமக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அடை தோசையும் இந்த சட்னியும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு வெங்காயம், பூண்டு, வத்தல் இதெல்லாமே போட்டு இந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வர வரையும் இதை வதக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி, புளி, உப்பு போடலாம். உப்பு டைரெக்டாகவே நம்ம அதில் போடலாம். நான் காட்டுறதுக்காக அந்த பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன்னா, நம்ம முதலே தக்காளி போட்டாச்சுன்னா தண்ணி வந்துடும். அதனால் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாட்டு இந்த புதினா போட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணோடனே இந்த புதினாலாம் இப்படி சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கட்டு நம்ம புதினா போட்டோம், ஆனால் நமக்கு அதில் இலையே இருக்கிற மாதிரி இல்லைல்ல. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பட்டு போல் அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல் இதெல்லாமே நல்லா தாளித்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவு ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். எக்ஸ்ட்ரா நமக்கு செய்யணும் அப்படின்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, வத்தல் எல்லாமே எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். புதினா கூடையே மல்லி இலையும் நம்ம கூடுதலாக போட்டு நம்ம செய்தாலே அதுவும் நல்லா டேஸ்டாட்டு இருக்கும். புதினா இல்லை அப்படின்னா மல்லி இலை மட்டுமே இதே மாதிரியே நம்ம போட்டு நம்ம செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னருக்கு கூட நம்ம பண்ணலாம். இது உடனே நம்ம டக்குன்னு இதை செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.